நான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் 3 நம்பர் பிளாட்ஃபார்மில் இருந்து ஃபைன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க்கை எப்படியே போயிடுமா சார்? ஏப்பட்டா, யாரோ 10 பேர் அடித்து டான் ஆனவன் இல்லைடா நான் அடித்த 10 பேருமே டானுங்க தான். இது என் கால், இதுவும் என் கால். என் கால் மேலே நான் கால் போட்டுக்கேன், உங்கள் மேலேயே போட்டுக்கேன். அவனுக்கு சேர வேண்டிய பைசா ஆனாலும் அழையானாலும் 7 மலைக்கு மேலே இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் எத்துக்குவாயானா புஷ்பா காசு அவங்க. 8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். தட்டு நிறைய சோத்தை வச்சுக்கிட்டு சிந்திக்கிட்டு சாப்பிட்றவங்களுக்கு மத்தியில் மண்ணில் விழுந்த பண்ணுக்காக போராடுற உன் நிலைமை என்னன்னு எனக்கு தான் புரியும். கஷ்டப்பட்டு படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் என்ன பண்ணுவான்? லஞ்சம் வாங்காத அதிகாரி என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுற விவசாயி என்ன பண்ணுவான்? ஒத்தையா போய் தலைய தூக்குனவன் என்ன பண்ணுவான்? மெரிட்ல வந்தவன்பா. நம் பலத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். ஒரு படம் நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபைட்டு துவம்சமாக இருக்கணும், அதில் வர பொண்ணுங்களா அம்சமாக இருக்கணும். கேர்ள்ஸ் எதுவும் கிழியாமல் இருந்தால் மறுபடியும் சந்திக்கலாம். என்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கலையா உங்கள் அம்மா? அவள் அழகை சொல்ல வார்த்தைகள் இல்லை, வயலின் இருந்தால் கொடுங்கள், வாசித்து காட்டுகிறேன். சாலி, என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் சாலி? ஐ டு லவ் யூ சாலி. என்ன நடந்தது தேவசேனா அப்படின்னா பிரபாஸ் சார் வாய்ஸ் கேட்கணும். யஷ்வருக்கு பேசும்போது ஏப்பட்டா யாரோ 10 பேர் அப்படின்னா யஷ்வரோட வாய்ஸ் கேட்கணும். அப்படியே கட் பண்ணி ஷாருக் சாருக்கு பேசணும்னா, ஏய் தங்கவலி என்ன சொன்ன, நான் ஊருக்கு வந்தா பீஸா வெட்டி பார்சல் பண்ணிடுவேன் சொன்னேன், ரைட்? புஷ்பா தெலுங்குல இல்லாத ஒரு ஃபீல் என்னன்னா, தமிழ்ல மதன் கார்கி சார் ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுத்தாங்க. இந்த புஷ்பராஜுக்கு ரா வராதுன்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா பேரு புஷ்பராஜ், லவர் பேரு ஸ்ரீவல்லி, வில்லன்ஸ் எல்லாருமே ரெட்டி ரெட்டி ரெட்டின்னு சொல்லுவோம். சந்தன மரக்கடத்தல் காசு, இதை ரா இல்லாமல் நம்ம சொல்லணுங்கிறது பெரிய விஷயம். முதல்ல ஹாப்பியாக சொல்லிட்டோம், ஆனால் ஒவ்வொரு டைலாக்லையுமே ஸோ இதை கிரியேட் பண்ணது மதன் கார்கி சாரோட ஐடியா. அது சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார் அப்படின்னு ஒரு ரீல் ஃபுல்லாக டப் பண்ணிவிட்டு அந்த டீமுக்கு அனுப்பி வச்சோம். அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. பண்ணுங்கள், இதில் ஏதோ ஒரு மேஜிக் கிரியேட் ஆகிடுச்சு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்ட் 2ஓட நம்ம டைலாக் எடுத்துக்கிட்டோம்னா, தனக்கு சேர வேண்டிய பைசா ட்ரெய்லர்ல பாத்துக்கலாம். நம்ம படத்தோட டைலாக் எதுவும் சொல்ல முடியாது. நமக்கு சேர வேண்டிய பைசா ரா இருக்கு. ஆனாலும் அரை அனானாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் ரா இருக்கு, 7 கடலை தாண்டி இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ரா 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 எல்லாமே ராவா வரும்போது அது ரா இல்லாம சொல்லணுங்கிறது ஒரு சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சேலஞ்சுன்னா, அதுல வந்து அவர் ஒரு கூலியா ஒரு டோன் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. இது என் காலு, இதுவும் என் கால். என் கால் மேலே நான் கால் போட்டுக்கேன், உங்கள் மேலேயே போட்டுக்கேன். இது டோனு. ஆனால் இதில் டோனியை மாற்றிட்டாரு. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு மாதிரி அந்த இது வச்சுட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அவனுக்கு சேர வேண்டிய பைசா ஆனாலும் அழையானாலும் 7 மலைக்கு மேலே இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் எத்துக்குவாயானா புஷ்பா காசு அவங்க.